வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ யூஸ் பண்ணி கோலா உருண்டையும் வாழைக்காய் யூஸ் பண்ணி கோலா உருண்டையும் பார்க்க போறோம். ரெண்டும் வேற வேற டேஸ்ட்ல நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாழைப்பூ கோலா உருண்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பூ எடுத்துக்கணும். அதை கிளீன் பண்ணணும். இந்த மாதிரி மேல இருக்க தோலை எடுத்துட்டு இந்த பூக்களை எடுக்கணும். பூக்கள் மேல இருக்கிற நல்லா இப்படி கசக்கி விடணும். கசக்கினதுக்கு அப்புறமா அதுல ஒரு நரம்பு பகுதி மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து கீழே போட்டுறணும். யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த மாதிரி ஒரு போர்ஷனும் இருக்கும். அதையும் நம்ம எடுத்துடணும், கீழே போட்டுறணும். இப்போ இந்த மாதிரி எல்லா பூக்களையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். நான் எல்லா பூவும் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து இதை நம்ம வேக வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சிட்டு இட்லி பானையில் வைக்கணும். இட்லி பானையில் வச்சு மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். வெந்துருச்சுன்னா கலர் வந்து மாறிடும். இந்த மாதிரி கலர் மாறினோன்னா எடுத்துடலாம். ஒரு நறுக்கு பதத்தில் வெந்திருந்தா போதும். இந்த மாதிரி ரொம்ப குழைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்கும் போது ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த சூட்டில் கொஞ்சம் ஈரம் எல்லாம் போயிடும். அதுக்காக தான் வதக்கணும். மேலே கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். அடுத்து ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இப்போ இதை நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வெளியும் நல்லா வறுபடும். மிக்சி ஜாரில் போடும்போது நல்லா பொடியாயிரும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடிக்கணும். நான் பொடிச்சிட்டு வந்துடுறேன். பொடிச்சாச்சு. எந்த அளவுக்கு மையா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையா அரைச்சிக்கலாம். இதை சலிக்க தேவையில்லை. அடுத்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இந்த சைஸ்ல இருக்கிற தேங்காய் 10 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல 1 எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக. பூண்டு ஒரு 6 பல், 1 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட எடுத்துக்கலாம். அடுத்து பட்டை கிராம்பு ஒரு 3 கிராம்பு, ஒரு 3 பட்டை மெலிசா இருக்கு, 3 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கணும். கெட்டிமாக அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச வாழைப்பூவை சேர்த்து அரைக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து இதுக்கு தாங்காது, கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச இந்த கடலைப்பருப்பு பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டிமாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர வரைக்கும் அந்த பொடியை போட்டு பிசையணும். எல்லா பொடியையும் போடக்கூடாது, தேவைப்பட்டால் மட்டும்தான் போடணும். சப்போஸ் உங்களுக்கு மிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஏதாவது கூட்டு பண்ணும்போது போட்டுக்கலாம். இல்லை பத்தாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கலையை பொடிச்சு போட்டுக்கோங்க. ஆனால் பொட்டுக்கலையவே இதுக்கு போட்டுக்கலாமே நீங்கள் நினச்சிங்கன்னா கடலைப்பருப்புக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அதனால கடலைப்பருப்பில் செய்கிறது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், பொட்டுக்கடலை மாவில் செய்கிறது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது என்னோட எல்லா கடலைப்பருப்பு பொடியும் இதுக்கு சரியாக வந்துருச்சு. நல்லா கெட்டிமாக வந்துருச்சு. இனி இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். நம்ம இஷ்டம், சின்ன உருண்டையும் பிடிச்சிக்கலாம், பெரிய சைஸ்லையும் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டைகள் பிடிச்சிட்டேன். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சு போட்டால் மட்டும்தான் உள்ளே வேகும், இல்லைனா மேலே வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வெந்தே இருக்காது. அதனால் பொறுமையாக வேக வைக்கணும். அடுப்பை சிம் பண்ணிட்டு உருண்டைகள் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மேலே கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய வாழைப்பூ கோலா உருண்டை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வாழைக்காயை யூஸ் பண்ணி கோலா உருண்டை பார்க்கலாம். அதுவும் ஈஸி தான் செய்கிறது. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. வாழைக்காய் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் 2 பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா நெத்துக்காயாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், செய்கிறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
அதை வந்து நான் வேக வச்சிருக்கேன். வெந்ததுக்கு அப்புறம் நல்லா தோல்லாம் உரிச்சு எடுத்துடணும். அடுத்து அதை நல்லா மசிச்சிடணும். அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடணும். 10 பூண்டு பல் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுட்டு அதையும் போட்டு வறுக்கணும். அடுத்து முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் போட்டு வறுத்துக்கணும். அடுத்து பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அது 3ஐயும் போட்டு வறுக்கணும். 1 கப் துருவிய தேங்காய், அதையும் போட்டு நல்லா வறுத்தரணும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மசிச்சு வச்ச இந்த வாழைக்காயை போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசிச்சிடணும். நல்லா மையா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. கெட்டிமாக நல்லா இருக்கு. கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக இதில் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், கெட்டிமாக தான் இருக்குது. கொஞ்சமாக பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சிட்டு போட்டுக்கலாம் அந்த பொடியை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டேன். உப்பு சேர்த்துருக்கேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சின்னதோ பெருசோ உருண்டை பிடிச்சிக்கணும். எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. கட்டாயமாக சிம் பண்ணணும், இல்லைன்னா மேலே மட்டும் ப்ரௌன் ஆகிட்டு உள்ளே வேகவே வேகாது. அடுப்பை சிம் பண்ணி நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்கணும். வாழைப்பூ கோலா உருண்டையும் வாழைக்காயில் செய்கிற கோலா உருண்டையும் வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம பொருளுமே வேறு வேறு போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மெரூனாக வந்துருச்சு, ப்ரௌன் கலரில். எடுத்துடலாம். மேலே கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை. உங்களுக்கு வாழைப்பூ கோலா உருண்டை, வாழைக்காய் கோலா உருண்டை ரெண்டும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.